பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சொல்லுவார்ல, எவனுமே வராட்டாலும் நான் 4 செவத்தை பார்த்து கத்தியாவது செத்து போயிடும்டா அந்த இன விடுதலை களத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துக்கிறேங்க இந்த கூட்டத்தை. எவனுமே வராட்டாலும் இந்த கட்சி இயங்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனா பல பேர் இதுல வரல, பல பேர் வேலை இருக்கு வெட்டி இருக்கு அப்படின்னாக்க இந்த அதாவது அண்ணன் சொல்ற மாதிரி தான், ஒரு போருக்கு வராதவன் எதுக்கு நான் வீரன்னு மாறுதட்டிட்டு வெளியில் திட்டுறாங்க தெரியல. ஒரு எவ்வளவோ முறை பதிவு போட்டு தனிப்பகுதியில போட்டு அதுல போட்டு இதுல போட்டு ரொம்ப மனச்சோர்வை ஏற்படுத்தாதீங்க. எல்லாருக்கும் வேலை வெட்டி இருக்கு, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. நீங்க தான் ஏதோ எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி, நீங்க தான் ஏதோ வேலை பார்த்து உங்க குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றணுங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் கொண்டு வராதீங்க. காரணம் 15ஆம் தேதி அங்கே பேரணி இருக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. தென் மாவட்டங்கள்ல பொதுவா தமிழகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய இதுகளில் வந்து ஒருத்தன் வீட்டுல இளவு வீட்டுக்கு ஒரு இருக்கிறவன் போனாதான் அவன் வீட்டுல இளவு நடந்துச்சுனாக்கும் வருவான், இல்லைன்னா அதுக்கு பேரு அனாதை போனோம்னு பேரு. ஒரு 4 வீட்டுக்கு நல்ல காரியத்துக்கு போனாதான் அவன் உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியத்துக்கு திரும்பி வருவான். ஒரு பதிவு புரியல. இடையில ஒரு இது ஊர்வலத்தில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன ஆராய்ச்சி எடுத்தாங்க, அதனால பேச முடியல. அதனால மாலை 3 மணிக்கு ரயில்வே கிரவுண்டு, கிழக்கு தாம்பரம் ரயில்வே கிரவுண்ட்ல இருந்து மறுபேரணி தொடங்குது. இரவு செம்பாக்கம் காமராஜபுரத்தில் பொதுக்கூட்டம் இருக்குது. தஞ்சை கரிகாலனும் தம்பி திருப்பூர் சுடலையும் பேருரையாற்றுறாங்க. அதனால தயவு செஞ்சு மாலை 3 மணிக்கு ரயில்வே கிரவுண்டுக்கு தயவு செஞ்சு பல்லாவரத்தினுடைய உறவுகள் வாங்க. இல்லை அப்படின்னாக்க 15ஆம் தேதி வேட்பாளர் பல்லாவரத்துக்கு வராரு. விரல் விட்டு எண்ணிட்டேன், 7 பேர் தான் வந்திருக்குது பல்லாவரத்துல இருந்து. இந்த 7 பேர் கூட வரமாட்டேன். நீ 7 பேர் வச்சு பல்லாவரத்துல நானும் வரமாட்டேன், மண்டலமும் வரமாட்டாரு. பல்லாவரத்துல வேட்பாளர் வரும்பொழுது நீ இந்த 7 பேர் வச்சு அவரை நீ வாகன பேரணி வச்சு நீங்க நடத்தி முடிச்சுக்கிறீங்க. நீங்க இந்த சேட்டையெல்லாம் ஒரு அளவு தான் இருக்கணும். பல்லாவரம் தொகுதி நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். தேர்தல் முடிஞ்சு இந்த தேர்தலில் எவன் வேலை செய்யலையே அவன் எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிரு, வெளுத்து விட்டுனா உண்டுலேன்னு பண்ணி விட்டு போயிடுவேன். ஆமா, தேர்தல் நேரத்தில் இந்த சேட்டையை கொடுத்துக்கிட்டு இருந்தா உட்காந்தான். ஒரு பொறுப்பு கொடுக்கல, பருப்பு கொடுக்கலன்னா உட்காந்துக்கிட்டு என்னென்ன சேட்டை கொடுத்துக்கிட்டு வந்து சண்டை ஓடுறது, மல்லு கட்டுறது, உருள்றது, பிறல்றது, அவன் சரியில்லை இவன் சரியில்லைங்கிறது வந்து எல்லாம் பொறுப்புகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணி தருது. கடைசியில் இங்கே தேர்தல் நேரத்தில் ஒரு வேட்பாளர் 2 முறை 3 முறை வர்றாருங்கிறார். உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் நான் ஒரு முறை போதும்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த இதுக்கு கூட வர முடியாத நீங்க எதுக்கு வர போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றேன்ல, இந்த பேரணியில் கலந்துக்கிறாதவன் தயவு செஞ்சு இந்த குழுவுல இருந்து வெளியேறி போயிரு, இல்லைன்னா அவன் பொறுப்பை விட்டு விலகி ஓடி போயிரு. எப்படி பல்லாவரத்தில் அரசியல் நடத்தணும்னு எனக்கு தெரியும். கடுமையாக எச்சரிக்கிறேன், பார்த்துக்கிறேன். 50 பேருக்கு இதில் இருக்கிறவங்க, இந்த குழுவில் இருக்கிற எல்லா பேருக்கும் எச்சரிக்கிறேன். மாலை 3 மணிக்கு சரியா வந்து சேரலாம் அப்படின்னாக்க பல்லாவரத்தில் 15ஆம் தேதி வேட்பாளர் வருவாரு. நீங்க வச்சு இந்த கூட்டத்தை நடத்திக்க ₹1 இங்க இருந்து தலைமையிலிருந்து வராது. இனிமே நீ வச்சு எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீ வாட்டில் எப்படி வருவான் மாவட்டம்? பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து 7 பேர் தான் வந்திருக்காங்க, 8 பேர் தான் வந்திருக்காங்கன்னு கதறீங்களே, எப்படி வருவான்? தண்ணி தெளித்து விட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் மண்டலாட்சியாளர் சொல்கிறாரு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை. நாங்கள் இங்கே முனக்கெட்டு வேலை செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு வைப்போம். நீங்கள் தான் மாவட்ட செயலாளராச்சே, வலுவான பொறுப்பில் இருக்கீங்களே, நீங்கள் ஏன் எங்ககிட்ட பிச்சை எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் 7 பேர் தான் வந்திருக்கோம், 8 பேர் 10 பேர் வந்தவனும் பரிசுத்தமானவன் தான் வந்தான். நான்லாம் வரல, வரவும் மாட்டேன். இன்னொன்று சொன்னீங்க, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நாங்கள் வரவே மாட்டோம். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி யோக்கியதை தெரிஞ்சுதான் ஒரே ஒரு நாள் நீங்கள் கொடுத்தீங்களாம். அடேங்க அப்பா, செம்மங்க. ஏன்னா நாங்கள்லாம் இங்கே வேலை வெட்டி ஒன்றும் எதுவுமே செய்யாமல் தலைமையிலேருந்து நிதி வந்தால் காசு தரும். அடையாங்க, வேறு ஏதாவது வாயில் கெட்ட வார்த்தை வந்துடுங்க. அந்த காசுக்கு எதிர்பார்த்தா வந்து நிற்கிறோம். நாங்கள் இங்கே என்னென்ன வேலை நடத்துறது தெரியுமா? நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர், என்னைக்காவது இந்த மாவட்டத்தில் வந்து அந்த தொகுதியை விட்டு இந்த தொகுதிக்கு வந்து நீங்கள் நின்று இருக்கீங்களா? இங்கேருந்து பிச்சை எடுக்கிறீங்க. உங்களால் முடிஞ்சால் 100 பேரை கூப்பிட்டு போங்க. நீங்களும் மண்டல செயலாளர் வரலன்னா 300-350 பேர் இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரோட களத்தில் நிற்போம். 2 வீலரில்
சரியா? ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக நினைக்காதீங்க ஐயா. அப்படியே இல்லைன்னா எல்லாம் இந்த குரூப் விட்டு போயிடுங்க. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லுங்க. எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்னு சொல்லுங்கள். எந்த விஷயத்தை வந்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு குறை வச்சிருச்சு? இது தேர்தல் காலம் என்பதனால நான் வந்து இத்தோடு முடிச்சுக்கிறேன். பல்லாவரம் தொகுதிக்குள்ளேயே அண்ணனை கூப்பிட்டு வராமல் அப்படியே குன்றத்தூர் கூப்பிட்டு போய் அங்கே போயிட்டு உங்கள் வேலையை காமிச்சிங்க. தலைவர் படத்தை போட சொல்லி அண்ணன் சொன்ன பிறகு கூட போடாமல் பண்ணீங்க. கொஞ்சம் நஞ்ச வேலையாக பண்ணீங்க. உங்கள் குழு அரசியல், உங்கள் கோஷ்டி அரசியல். ஏங்க, நான் இந்த ஊரில் இந்த மண்ணில் பிறந்தவன். என்னுடைய வயசு 48 49 ஆக போகுது. நான் பிறந்ததே இந்த மண்ணில். 2 ஜாதிக்கு பிறந்தவன், ஒரு ஜாதிக்கு பிறந்தவன் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு ஜாதி, எங்கள் அம்மா ஒரு ஜாதி. எனக்கு காலனிலையும் சொந்தம் உண்டு, காமராஜபுரத்துலேயும் சொந்தம் உண்டு, தேவர் சமூகம் இருக்கக்கூடிய மக்களிடையே சொந்தம் உண்டு. எனக்கு தெரியும் என்ன வேலை நடக்குதுன்ட்டு. பஞ்சம் முளைக்கு இந்த பல்லாவரம் பம்பளுக்கு தாம்பரத்துக்கு நாங்கள் வரல. சரியா? வார்த்தையை கரெக்டாக விடணும். எவனும் உங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரன் கிடையாது. எல்லாரும் போயிரு, ராஜினாமா பண்ணிட்டு போயிரு, பொறுப்புலேருந்து போயிரு, இதை விட்டு வேலைகிரின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? உங்களுக்கு ஏன் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? நீங்கள் நான் சீமானா? உங்கள் மனசு அப்படி நினப்பு இருக்கா? அவர் ஒத்த மனுஷனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இருக்கோம். வேற இங்கே எவனுக்கும் கிடையாது. அது இனியனாக இருந்தாலும் சரி, அது மகேந்திரனாக இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அவர் செருப்பால் அடித்தா கூட அடுத்த நாள் வாங்கிட்டு நான் உடனே கம்மியாக தானே அடிச்சேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவரை மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அரசியல் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? போ, உன் தொகுதியில் போ. உன் தொகுதியில் இருக்கிறவனே வரலையே. உன் தொகுதியில் இருக்க எத்தனை பேர் வரலன்னு பட்டியல் நான் தரட்டுமா? தூக்க மாட்டி சாக முடியுமா அதுக்கு? எங்கள் தொகுதியில் வந்து கேட்குறேன், 10 பேர் தான் வந்தீங்க, 8 பேர் தான் வந்தீங்கன்ட்டு. எதுக்கே வரணும்? நாங்கள் எதுக்கு வரணும்? என்ன வார்த்தை அது? பணம் வந்து தலைமையிலேருந்து வரும்போது பணத்தை நீயே வச்சுட்டு போனோமா போய் சேரு. எங்களுக்கு என்ன வந்துச்சு? உன் உடம்புல தான் ரத்தம் ஓடுது, எங்கள் உடம்புல சாக்கடை ஓடுதா? வார்த்தையெல்லாம் சரியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை கொடுத்துக்கிறான். சீமான எங்கடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவன் பேரை போட மாட்டீங்க, அவனை கூப்பிட மாட்டீங்க. நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுவீங்க தனியாக உட்காந்து. நீங்கள் 2 பேரும் தலைமையிலேருந்து வரக்கூடிய காசு உன் டிரைவர் அக்கௌண்ட்டில் போட சொல்லுவீங்க. பேச ஆரம்பித்தா நாரி போயிடும். என்ன கேட்டால் நான் வந்து அப்பத்துலேருந்து இருக்கிறேன். இப்போ எப்பத்துலேருந்து என்னையா? அப்பத்துலேருந்து இருந்து இந்த கட்சிக்கு என்ன வளர்த்து கொடுத்தீங்க? அண்ணா சவால் விடுறேனே. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகள் பெறும் சவால் விடுறேனே. அந்த சவாலுக்கு வாங்க, வந்துட்டு அப்புறம் பேசுங்க. இவனை தூக்கிடுவேன் அவனை தூக்கிடுவேன்னா தூக்குனா நிம்மதியாக போய் படுக்க போகிறோம். இன்றைக்கி ஃபேனை போட்டு படுத்துருக்கோம், ஏசி போட்டு படுத்துக்க போகிறோம். என்ன நீங்கள் அப்படியே வந்து வாரி கொடுத்து அந்த கட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டட் பரம்பரை நீங்கள், நாங்களாம் வந்து அடிமை பரம்பரையா? தப்பு மாவட்டம் தப்பு. உங்களுக்கு தகுதி இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால், உங்களுக்கு துப்பு இருந்தால், உங்கள் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவனை முதல்ல ஒன்று சேருங்க. காரி துப்புறானுங்க அங்கேயே. சரியா? எத்தனை பேர் உங்களால் கட்சி விட்டு ஓடி போயிருக்கான்னு பட்டியல் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை. இது தொடக்கம்தான். வேட்பாளர் நம்பர் கேட்ட கொடுத்தீங்களா? பைத்தியக்கார பையன் நினச்சிட்டு இருக்கீங்க எங்களை. உங்களுக்கு தான் சவுண்டு வருமா? 100 மடங்கு சவுண்டு வரும் எங்களுக்கு. அதை விட மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நினச்சிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு அளவு இல்லை. 95,000 ரூபா பணத்தை வந்து இந்த பிள்ளைங்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்களே நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு. நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? 10,000 நோட்டீஸுக்கு எவ்வளோ ஆகும்? 20,000 நோட்டீஸுக்கு எவ்வளோ ஆகும்? ஆர்ட் பேப்பர் போட்ட ஆர்ட் பேப்பரில் 70 GSM எவ்வளவு? 80 GSM எவ்வளவு? 90 GSMக்கு எவ்வளவு? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எவ்வளவு? நான் சொல்லட்டுமா? 2.5 லட்சம் பத்திரிகை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே வச்சுருக்கிறேன். 95,000 வாங்கியிருக்கிறீங்க. அதுக்கான கணக்கு எங்க? எந்த கட்சியை வச்சு பிழைப்பு நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் கிடையாது. ரத்தம் வேர்வை சிந்தி ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சிட்டு இருக்கான்.
அதனால் வந்தாதான் நாங்கள் எதுக்கு வரணும்? நீ தான் தெளிச்சு விட்டியப்பா. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை தண்ணி தெளிச்சிட்டிய. தண்ணி தெளிச்சு விட்ட தொகுதிக்கு எதுக்கு வந்து பிச்சை எடுக்கிற? ஆள் வரலன்ட்டு. உன் தொகுதியில் ஆளை கூப்பிட்டு போ. உன் தொகுதியில் இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட இருந்து அவனே வரமாட்டானே, எவனும் வரமாட்டானே உன் தொகுதியிலேருந்து. உனக்கான ஆள், உனக்கு ஜால்ரா போடுறவன், வண்டி ஓட்டுறவன், உனக்கு 4 பேரை வச்சுக்கிற, அவங்கள வச்சுக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற. விளங்குன்னு நினைக்கிற இந்த கட்சி அப்போ சும்மா மாய்மாலம், பொய், பித்தலாட்டம், ஃபோர்ஜரி. என்கிட்டலாம் எனக்கெல்லாம் வந்து அரசியல் பாடம் சொல்லி கொடுக்காதீங்க. நான் இன்றைக்கே சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன். அண்ணகிட்டே சொன்னேன், தமிழ்நாட்டிலே அதிகமான ஓட்டு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாங்கி தரோன்னு, அதில் பல்லாவரம் தொகுதி வரணுன்னு சவாலே விட்டுருக்கேன். இதை நான் வென்று காட்டுவேன். புரியுதா? போகிற இடம் பூரா மச்சான் வா, மச்சான் மாமா வா மாமா, அண்ணா வாணா வா, காஃபி போட்டு தரான், டீ போட்டு தரான், ஆனால் நைட்டு நம்ம வீட்டில் சாப்பாடுன்றான். அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கோம். உன் மூஞ்சிக்கோ. நீங்கள்லாம் வந்து அந்த ஊரில் போனால் உங்களை முதல்ல தெரியுமா? மாவட்ட சேலம் தெரியுமா? யாருன்னு தெரியுமா? உங்கள் உறவுன்னு 10 பேர் அந்த தொகுதியில் இருப்பானா? பொறுப்பு வாங்கியிருக்கீங்க, அந்த பொறுப்பை பாதுகாத்துங்க. ரொம்ப பேசிடுவேன். இது ட்ரெய்லர் தான், பார்த்துங்க. வீணாக வந்து மறுபடியும் எங்கள் தொகுதிக்குள்ளே வந்து இந்த நொட்டை சொல்லிட்டு இருக்கிறதா இருந்தால் நீங்கள் வராதிங்கன்ற. வேட்பாளர் வரும்போது நான் 500 பேரை கூப்பிட்டு வரேன். 500 வண்டி வரும். நீங்கள் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தீங்க காட்டுங்க. சவால் விட்டு சொல்கிறேன். நீங்கள் 2 பேரை தயவு செஞ்சு எங்கள் தொகுதிக்குள்ளே காலை வச்சிடாதீங்க. அரசியல் பண்ணுங்க. போய் அடுத்த கட்சிக்கார அரசியல் பண்ணுங்கயா. கூட இருக்கிற வழியா ஆமாம், பக்கத்தில் இருக்கிற வண்டியை நோண்டி இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இன்னும் எத்தனை பேர் ஓடி இருக்கான்னு தெரியுமா? இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து உங்களால் அத்தனை பேரை நீங்கள் வந்துட்டான் ஆப்படிச்சிடும். பார்த்துங்க, அத்தனை பேரும் நீங்கள் வந்துட்டான், களத்துக்கு வந்துட்டான். மொத்த பேரும் கொதிச்சு போய் நிற்கிறான். சும்மா மறுபடியும் குறைய சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நன்றி, வணக்கம். போய் உங்கள் வேலையை, உங்கள் தொகுதியில் வேலையை பாருங்கள்.